கிளேரியான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் ட்ரெய்னிக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் ட்ரெய்னி ப்ராடக்ட் அண்ட் இன்ஜினியரிங் டீம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் டிகிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாவாவில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையாவது உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து சி, C++, ஜாவா, பைத்தான் இதோட சின்டாக்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டிசைன், அல்காரிதம் டிசைன், டேட்டா ஸ்ட்ரக்சர், ப்ராப்ளம் சால்விங், ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பிரின்சிபல்ஸில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை டு ஜாப்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி சைடில் ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் எவ்வளோ இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் கரண்ட் லொக்கேஷன், உங்கள் நோட்டீஸ் பீரியடை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ரௌசன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சப்மிட்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.